இஸ்லாமிய தீவிரவாதிகளால் இந்து சுற்றுலா பயணிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு மாறி அந்த இஸ்லாமிய உறவுகள் தான், உள்ளூர் இஸ்லாமிய உறவுகள் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. அதான் அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்த அந்த சுற்றுலா பயணிகளே சொல்றாங்களே, அப்ப நீங்க யார வந்து தீவிரவாதியா பிம்பப்படுத்த முயற்சி பண்றீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஹிந்துஸ்தான் இந்துக்களின் நாடு, உடனடியாக இங்கிருந்து இஸ்லாமியர்கள்லாம் வெளியே போயிருங்க, உங்க நாட்டுக்கு போயிருங்க, நீங்க பாகிஸ்தானுக்கு போயிருங்க, நீங்க சவுதி அரேபியாவுக்கு போயிருங்கன்ற மாதிரியான நிலைப்பாடுகளை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? மதச்சார்பற்ற. வணக்கம், நான் அபிநயா பிரேம்குமார், நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரா பயணிச்சுட்டு இருக்கேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாட்டையே உலுக்கிய ஒரு நிகழ்வு என்னன்னா, நம்ம காஷ்மீர்ல பகல்கம்ல நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல். அந்த தாக்குதல்ல இந்த தாக்குதலுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாத பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் தன்னுடைய உயிரை இழந்திருக்காங்க அந்த இடத்துல. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, எந்த அளவுக்கான சோகத்தையும் ஒரு உணர்வெழுச்சியான கோபத்தையும் இந்த நிகழ்வு நம்ம மனசுல எழுப்புதோ, அதே அளவுக்கான கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புது. இந்தியால காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலம் வந்து ரொம்ப அந்த இந்தியாவின் எல்லையில இருக்கிறதுனால மிகவும் பாதுகாப்பான ஒரு சூழல் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அந்த மாநிலம் மத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்புலையும் இராணுவத்தின் பாதுகாப்புலையும் இந்த உளவுத்துறையினுடைய கண்காணிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் காஷ்மீர். இப்படி ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கக்கூடிய மாநிலத்துல அவ்வளவு தூரம் ஊடுருவி வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லையில இருந்து இவ்வளவு தூரம் தாண்டி வந்து மக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் இராணுவ உடையிலேயே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுதான் நம்ம பெரிய ஒரு கேள்விக்குறியான விடயமா இருக்கு. 2வது, எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு மக்களாகிய நம்ம வந்து உணர்ந்துக்கணும், சிந்திச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த நிகழ்வினுடைய நிலைப்பாடா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 2வது, ஒரு தனி மனிதனுடைய நகர்வை கூட பாஜக அரசாங்கம் நாங்க கவனிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த நாடும் இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பும் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய பாஜக அரசாங்கம் இந்த நிகழ்வுக்கு என்ன மாதிரியான பதில மக்களுக்கு சொல்லும் அப்படிங்கிறது தான் நம்ம பாஜக அரசாங்கத்துக்கிட்ட வைக்கக்கூடிய பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் யார் முதல்ல வந்து லக்ஷித் வைபாவுடைய அங்க அந்த பயங்கரவாத கும்பல் இருக்கிறவங்க தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு ஊடகங்கள் மூலியமா வெளியே வருது. அதுக்கப்புறம் அந்த அந்த இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த நிகழ்வுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, எங்க இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, இது நாட்டினுடைய அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு, எங்களுக்கு காஷ்மீருடைய அமைதி தான் ரொம்ப முக்கியம், அதனால இந்த நிகழ்வுக்கு பின்னாடி வேற ஏதோ அரசியல் இருக்கு, இதை வந்து மக்கள் தயவு செய்து இந்த மாதிரி திசை திருப்ப நினைக்கிறாங்க, இதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தின் சார்ந்த ஒருத்தர் வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அடுத்தடுத்து அதாவது மோடி அவர்கள் வந்து நம்ம நாட்டுல இல்ல, இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றாரு. எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் அதை ரத்து செஞ்சுட்டு பாதிலே விடிச்சிட்டு இங்க வர்றாரு. வந்த உடனே அவங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யார் உண்மையாலுமே தாக்குதல் நடத்தினாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நிறுத்தி நிதானமா யோசிக்காம உடனடியாக பெரிய பெரிய நகர்வுகளை எல்லாம் முன்னெடுக்கிறாங்க. அதுல முக்கியமான நகர்வா நம்ம பார்க்கறது இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்தியா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து உலக நாடுகளே இதுல இருந்து வெளியேறிடுச்சு. ஏன்னா இது உங்க உள்நாட்டு பிரச்சனை, இதுல வந்து நாங்க தலையிடுறதுக்கு விரும்பல, இதுல நீங்களே பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து வெளியேறிடுச்சு. அப்போ நீங்க வந்து பாகிஸ்தான்னாவே வந்து பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க இந்தியர்களுடைய மனசுல. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்கதான் பயங்கரவாதிகள். இப்ப நீங்க நல்லவங்க தானே, உங்களுக்கு உங்க நாட்டுடைய பாதுகாப்பு தான் முக்கியம்னா நீங்க எப்படிப்பட்ட நகர்வுகள் எடுக்கணும்? இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் இனிமேல் எப்படி நடக்காம இருக்கிறதுக்கான பாதுகாப்பு உருவாக்குறது, எப்படி இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு சமாதானமான ஒரு அமைதியான ஒப்பந்தத்தை போட்டு வச்சுக்கணும்ன்ற நகர்வு எடுக்காம உடனடியே அவங்களுக்கு அடிப்படையா அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய நீரவே வந்து நீங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுனா, அப்ப அவங்களுக்கு இன்னுமே அந்த ஆத்திரமும் கோபமும் அதிகம் தானே ஆகும். யார் உண்மையாலுமே பாகிஸ்தான் நாட்டுக்கு அங்க இருக்கவங்க கிட்ட போய் நீங்க உண்மையாலுமே இதை செஞ்சது யாரு, அந்த தீவிரவாதிகளை எங்களுக்கு கொடுங்க, நாங்களுக்கான தண்டனை கொடுக்குறோம்னு கேட்கறதா நியாயமும் இல்லையா? அது ஒரு தீவிரவாதி செஞ்சதுடைய தவறுக்கு ஒட்டுமொத்த நாட்டையுமே அப்பாவி, இங்க எப்படி அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொண்டுட்டாங்கன்ற கோபம் வருதோ, அதே மாதிரி அங்க எதுவுமே தெரியாம எதுவுமே இதை பத்தி எந்தவித விழிப்புணர்வும் இல்லாம மக்களையும் நீங்க பாதிக்கிறது, அவங்களுடைய பொருளாதாரத்துல கை வைக்கிறது, அவங்களுடைய அனைத்து உயிரின் அடிப்படையான நீர்லயே கை வைக்கிறது அப்படிங்கிறது
அவங்க சரியான ஒரு முறையில் எடுத்துக்காம இது போரின் அறிகுறி தான், அதனால நீங்க இந்த இந்த ஒப்பந்தத்தை நீங்க இப்ப ரத்து பண்ணீங்கன்னா நாங்க இந்தியா கூட இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நாங்க எங்களுக்கு தேவையான சமயங்களை நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எங்க மேல ஒரு ஹோலி கொண்டாடுங்க, ரத்தத்துல நீங்க ஹோலி கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க காஷ்மீர்ல இருந்து டெல்லி வரைக்கும் நாங்க உங்க மக்களை இந்திய மக்களை ரத்தத்துல குளிப்பாட்டுவோம்னு சொல்லுது. உங்களுக்கு தெரியும் அவங்க தீவிரவாதிகள் நீங்க பிம்பப்படுத்துறீங்க. அப்ப அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை தூண்டுறது யாரு இந்த இடத்துல? அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது யாருன்னு பார்த்தா ஒன்றிய பாஜக அரசாங்கம் தான் இதை ரொம்ப முனைப்பா முன்னெடுக்குது. இதை ஒரு போராவே மாத்தணும். இது பெரிய ஒரு இவங்களுடைய அரசியல் பயணத்துல இது பெரிய ஒரு போரா நாங்க மாத்தி நாங்க இப்படி இந்து மக்களை பாதுகாத்துட்டோம் அப்படின்ற ஒரு விடயத்தை மக்கள் மனசுல உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு ரொம்ப தவறு. இது பொதுமக்களை தான் வெகு 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 அளவுல பாதிக்கும் ஒழிய இதை சார்ந்த பாஜக அரசாங்கத்தையோ இல்ல அந்த அரசாங்கத்துல இதற்காக வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகளையோ தாக்காது. உங்களுக்கு உண்மையாலுமே பாகிஸ்தான் கூட எதிர்த்து நிக்கணும்னா உங்க அரசியல்வாதிகளாக நீங்க போய் முன்னாடி நில்லுங்க. பாகிஸ்தான்ல இந்த இந்தியா மேல இல்ல இந்துக்கள் மேல வெறியா இருக்கிற அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முன்னாடி நிக்கட்டும். நீங்க சண்டை போட்டுக்கோங்க. அப்பாவி ராணுவ வீரர்களையும் அப்பாவி பொதுமக்களையும் இதுலயே உள்ள இழுக்கிறீங்க. ஒரு மதம் சார்ந்து இல்ல நாடு தேசப்பற்று அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் ட்ரிகர் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விதான் நம்ம மனசுல எழுது. உண்மையாலுமே இந்தியா மேலையும் இந்தியர்கள் மேலையும் இந்துக்கள் மேலையும் உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு. இதுதான் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் சொல்வதை தாண்டி மதச்சார்பற்ற நாடா இந்த இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்த மாத்தி மதத்தின் குறியீடாவே இந்தியாவை மாத்தணும்னு நினைக்குது மோடி அரசாங்கம். ஹிந்துஸ்தான் இந்துக்களின் நாடு, உடனடியாக இங்கிருந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளியே போயிருங்க, உங்க நாட்டுக்கு போயிருங்க, நீங்க பாகிஸ்தானுக்கு போயிருங்க, நீங்க சவுதி அரேபியாவுக்கு போயிருங்கன்ற மாதிரியான நிலைப்பாடுகள் எல்லாம் நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? மதச்சார்பற்ற நாடுன்னு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஒண்ணு நீங்க அதை ஏத்துக்கங்க, இல்லைங்க இது இந்து நாடு இந்துக்களின் நாடுங்கிறத அரசியலமைப்பு சட்டத்திலேயே மாத்திருங்க. இது ரெண்டு தான் ஒரே வழியா இருக்கும் ஒழிய இந்த மதச்சார்பற்ற இருக்கோம் நாங்க எல்லா மக்களையும் நேசிக்கிறோம்னு வெறும் வாய் வசையில பாடிக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு மத வெறிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை மக்கள் மீது திணிக்கிறதுங்கிறது ஒருபோதும் பொதுமக்களாகிய ஒரு விஷயத்த பொதுவா நின்று சிந்திக்கக்கூடிய மக்களாகிய நம்மளும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியும் இதை ஏத்துக்காது. இப்போ இஸ்லாமியர்கள், அதாவது எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லை. ஆனா எங்கெல்லாம் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளால இந்தியா தாக்கப்படுதோ அந்த தீவிரவாதிகள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை இந்த அரசாங்கம் மக்களோட தாட் ப்ராசஸ் கொண்டுட்டு போகுது. இது எப்படி நம்ம சொல்றோம்னா இந்த சுற்றுலா பயணிகள் தீவிரவாத கும்பலால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அதுதான் உண்மையான செய்தி. போன சுற்றுலா பயணிகளை தீவிரவாத கும்பல் தாக்கிடுச்சுங்கிறது தான் உண்மையான செய்தி. அதான் இது எப்படி மாறுதுன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகளால் இந்து சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு மாறுது. இப்ப அந்த சுற்றுலா பயணிகளை அந்த உள்ளூர் இஸ்லாமியர்கள் தான் காப்பாத்தி இருக்காங்க, தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. இவங்களுக்காக அடிபட்டு அந்த இஸ்லாமிய உறவுகள் தான் உள்ளூர் இஸ்லாமிய உறவுகள் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. அதான் அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்த அந்த சுற்றுலா பயணிகளே சொல்றாங்களே, நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன சுற்றுலா பயணிகளும் சொல்றாங்க, அந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த இடத்துல இருந்தவங்களும் சொல்றாங்க எங்களை உள்ளூர் இஸ்லாமியர்கள் தான் காப்பாத்துனாங்க. அப்ப நீங்க யார தீவிரவாதியா பிம்பப்படுத்த முயற்சி பண்றீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அதனால இந்துக்கள்ல தீவிரவாதிகளே இல்லையா, பயங்கரவாதிகளே இல்லையா? சொந்த நாட்டு மக்கள், இப்போ நம்ம மணிப்பூர்ல நடந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கலாமே, சொந்த நாட்டு மக்கள் மீது சொந்த நாட்டு மக்களே தன்னாட்டு மக்களே ஒரு மதத்தை வச்சு ஒரு சாதியை வச்சு ஒரு தாக்குதல் நடத்துறாங்க, பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு போனாங்க. இந்த நிகழ்வுல பாஜக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிறதுல எதுவுமே பேசல. இப்ப நீங்க இந்துக்களின் பாதுகாவலர்கள்னா இப்ப நானும் ஹிந்து தான், நான் ஒரு தாழ்ந்த சாதியில சார்ந்த ஒரு ஹிந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு உயர்ந்த சாதியை சார்ந்த ஹிந்து, எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு முரண்பாடு வருது, ஒரு சண்டை வருதுன்னா பாஜக அரசாங்கம் யாரை காப்பாத்தும்? உண்மையாலுமே இந்த பாஜக அரசாங்கம் உயர் சாதியில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களை தான் காப்பாத்தும். இப்போ இந்த அரசாங்கத்துக்கு தேவை இந்த மதத்தை வைத்து
மக்களுக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தணும், மக்களுக்குடைய வந்து ஒரு மனித வெறியை ஏற்படுத்தணும், தனி மனித தாக்குதல்களை தனி மனித வெறுப்பையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய முழு முனைப்பா இருக்கு. அதனாலதான் இன்னும் தமிழ்நாட்டுல பாஜகனால ஆழமா வேரூன்ற முடியல. உண்மை அதுதான். ஏன்னா இயல்பிலேயே தமிழர்கள் வந்து ஒரு மனித நேய கொண்டவர்கள், உயிர்மை நேயவாதிகள் உண்மையாலுமே. அதனால இவர்களுக்குள்ள இன்னுமே இஸ்லாமியர்களோட நம்ம மாமா மச்சான் தான் பழகிட்டு இருக்கோம். நம்ம கூட பெரிய வேறுபாடுகள் கிடையாது. அதனால ஒரு மதத்தை திணிக்க முடியாத இந்த அரசாங்கம், பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, கடவுளை வச்சு கடவுளை முன்னாடி வச்சு அவங்களுடைய மதத்தை திணிக்கிறாங்க. இப்ப சென்னிமலையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்காங்க. அண்ணாமலை தலைமையில இது வந்து எங்க முருகனுடைய இடம் மலை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்துல அவ்வளவு மக்கள் வந்து கலந்துகிட்டாங்க. அவங்க எல்லாரும் தன் இந்துக்கள்னு வந்து கலந்துகிட்டாங்களா இல்ல முருக பக்தர்களா கலந்துகிட்டாங்களா? கலந்துகிட்ட மக்கள் எல்லாரும் முருக பக்தர்கள், எங்களுடைய முருகர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க திணிக்கிறது என்னன்னா மத வெறிய திணிக்கிறாங்க. கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்குமான மத வெறிய திணிக்கிறாங்க. ஏதாவது மக்களுக்கே தெரியாம, மக்களுக்கே தெரியாம அவங்களுடைய அவங்களை அறியாமலேயே அவங்க மேல ஒரு மதத்தை திணிக்கிறாங்கும் போது மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சுக்கணும். இப்போ பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்து அவங்க ஊடுருவிட்டாங்க, வேற நாட்டுல இருந்து இங்க வந்து என்னுடைய இந்து மக்களை நீங்க கொன்னுட்டீங்க, என்னுடைய நாட்டுல சார்ந்த மக்களை நீங்க கொன்னுட்டீங்கன்னு சொல்ற மோடி அவர்கள் சொந்த நாட்டு மக்கள் ஒருத்தர் மாத்தி அடிச்சுக்கும் போது ஏன் வந்து இவங்க அதை பண்ணல? அப்ப அவங்க மதத்தை வச்சு உள்ள வர்றாங்க அப்படின்னா நீங்களும் மதத்தை வச்சுதான் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க எந்த தீவிரவாத கும்பல், உங்களை நாங்க எந்த பயங்கரவாதத்துல சேர்த்துக்கிறதுன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப அவங்க பயங்கரவாதிகள்னா நீங்க யாரு? நீங்க அவங்களோட பயங்கரவாதிகளா தான் இருக்கீங்க. அவங்களால வெளிப்படையா ஒத்துக்கிட்டு பயங்கரவாதம் பண்றாங்க. நீங்க மக்களை நம்ப வச்சு மதத்தின் அடிப்படையில பயங்கரவாதம் பண்ற உங்களை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும், நாங்க உங்களை எப்படி பாக்குறது அப்படிங்கறதையும் இதே பாஜக அரசாங்கம் தான் சொல்லணும். முழுக்க ஒரு மதம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் ஆகட்டும், இல்ல தாக்குதல்கள் ஆகட்டும், இல்ல ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுக்கிறோங்க, நாங்க சாதியை முன்ன வச்சு எடுக்கிறோம், நாங்க மதத்தை முன் வச்சு எடுத்துட்டு போறோம் அப்படின்ற வர எந்த நல்லதும் மனித குலத்திற்கோ இல்ல மனித குலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த உயிரினங்களுக்கும் முன்னேற்றத்தை தராதுங்கிறத தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். மனிதர்களா பார்த்தோம்னா மட்டும்தான் இந்த இந்திய நிலப்பரப்புல நம்மளால வாழ முடியும். இல்லைன்னா நம்மளை வந்து சாதியாவும் மதமாவும் எப்ப பிரிச்சு வைக்கிறாங்களோ நம்ம இன்னும் பிளவை நோக்கி தான் போவோம். அவங்களுக்கு நம்மளை தாக்குறதுக்கும் தாக்குதலை ஏற்படுத்துறதுக்கும் நம்மளுடைய நிலங்களை வந்து கையகப்படுத்துறதுக்கும் ரொம்ப எளிமையாகிரும். அவங்களுடைய அந்த வேலைங்கிறது வந்து நம்மளுக்குள்ளேயே பிளவுபட நம்ம அவங்களுக்கு அந்த வேலையை நம்ம ரொம்ப எளிதிப்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைதான் இங்க உருவாகும். அதனால மக்களாகிய நாம் இந்த சாதி மதங்களை தாண்டி மனிதர்களா மாறி மனிதர்களா நேசிச்சா மட்டும்தான், மனிதர்களா பார்த்தா மட்டும்தான் அவர்களுடைய வலி, அவர்களுடைய அந்த உணர்வுகள் நமக்கு புரியும். அவங்களுடைய ஷூஸ்ல நின்று பார்த்தாதான் அவங்களுடைய வலி தெரியும். இவ்வளவு பேசக்கூடியவங்க ஒரு நாள் இஸ்லாமியர்களா வாழ்ந்து பாருங்க. அவங்க எவ்வளவு வெறுப்பை வந்து மக்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்க, எவ்வளவு வழிகளை தாங்கி அந்த ஒரு மதத்தை தான் ஏத்திருக்காங்களோ ஒழிய அவங்க மனிதர்கள் தான். அதனால எவ்வளவு வழிகளை ஒரு சிலர் செய்யற தப்புக்கு எவ்வளவு வழிகளையும் எவ்வளவு தாக்குதல்களையும் எடுத்து தாங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு நாள் அந்த இஸ்லாமியர்களா வாழ்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் இந்த கீழ் சாதி, தாழ்த்தப்பட்ட சாதி, ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்களுடைய நிலையிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாள் நீங்க வாழ்ந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுடைய வழி உங்களுக்கு புரியும். அதனால இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அவங்க கூட போய் சம்மந்தம் வச்சுக்கோங்க, அவங்க கூட போய் ஒட்டி உறவாடுங்கன்னு சொல்ல, அவங்கள மனிதர்களா மதிங்கன்றதான் நாங்க சொல்றோம். அதனால இந்த தாக்குதல் உண்மையாலுமே கடும் கண்டனத்திற்குரியது. இதை தாக்கியவர்கள், இந்த செயல்ல ஈடுபட்டவர்கள் யாரோ அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை வந்து சரண்டர் செஞ்சு அவங்களுக்கான தண்டனைகளை தாராளமா மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம் கொடுக்கலாம். ஆனா இதற்காக ஒட்டுமொத்த எதுவுமே தெரியாத பாகிஸ்தானி மக்களையும் இதன் விளைவா ஒரு போர் நடந்ததுன்னா அவன் தான் சொல்றானே, காஷ்மீர்ல இருந்து டெல்லி வரைக்கும் நாங்க மலையிலே குளிக்க வைப்போன்னு. அதனால இந்த இது எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்துட்டு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாஜக அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி பாஜக அரசாங்கம் நீங்க தான் எல்லாம் நினைக்காதீங்க. நீங்க பல தேசியங்களின் ஒன்றியம் தான் மத்திய அரசாங்கம். அதனால எந்த நகர்வுகள் எடுத்தாலும் மற்ற மாநிலங்களை வந்து நீங்க மனதில் வைத்துக்கொண்டு மற்ற மாநிலங்களையும் நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் எடுக்கணும். மொழியே தன்னிச்சையாகவும் தன்னெழுச்சியாகவும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பாஜக அரசாங்கத்துக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால
அந்த நிகழ்வுல இறந்த அனைவருக்கும் எங்களது கண்ணீர் வணக்கத்தை நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் மகளிர் பாசறை சார்பாகவும் செலுத்திக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி எந்தவித தாக்குதல்களும் இனிமேல் எழுதக்கூடாது அப்படின்னு எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாவை நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.